வணக்கம். இது எஃபிஎல் டிஸ்கஷன் தமிழ். நான் பேசிகிட்டு இருக்குது அசாசின் ஹிட். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹனிபல் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஹனிபல்ண்ணா. வணக்கம் வணக்கம் ம் ஐயா, வணக்கம். இந்த வாட்டி யாரும் லிசனர்ஸ் வரல. பார்க்குற 4-5 பேருக்கு வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, போன வாட்டி 13 பேரை 23 பேரை பார்த்துருக்கேன். எதுவுமே பண்ணாததுக்கு இவ்வளோ வீஸ் வந்திருக்கு, அது நல்லது தான். ம். இங்கே பார்த்தீங்கன்னா கேளுங்க, நம்மளோட புதுசா ஒருத்தர் புதுசு. இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சிசி. வாழ்த்துக்கள். சிசி வந்து எங்களோட செல்லப்பிள்ளை. யாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, ஆனா யாரும் தான் எனக்கு தெரியல. சரி, ஓகே, வாங்க அப்படியே நம்ம போன வீக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீக் வந்து நம்ம ஒயில் கார்டுங்க ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் வந்திருக்கு, 74 பாயிண்ட்டு. செமன்யோ கேப்டனாக போட்டிருக்கலாம் ஐயா. ஆமாம், என்ன பண்ணுறது, ஹாலாண்டு இது செமன்யோ தான் போடலான்னு பார்க்குறேன். என்ன ஹாலாண்டு குறுக்க வந்து தடுத்துட்றாப்புல. போன வாட்டி ஆனால் பிரென்ஃபோர்டோடய ஏன் சிட்டி இப்படி திணறினாங்கன்னு தெரியல. 1-0ன்னு முடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரென்ஃபோர்டு நல்ல டீம் தான் ஐயா. பிரென்ஃபோர்டும் சரி, நம்ம பவுன்மவுத்தும் சரி, நல்லா ஆடுறாங்க இந்த சீசன். அது வந்து சிட்டி ஒழுங்காக ஆடலைன்னு சொல்ல முடியாது. பிரென்ஃபோர்டு நல்லா ஆடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே. ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக் முடிஞ்சு திருப்பி வந்திருக்கோம் எல்லாம். இடையில ஒரு வீடியோக்கு பிளான் பண்ணோம், ஆனால் என்ன எல்லாருக்கும் இக்கட்டான சூழ்நிலை அமைந்ததுனால அந்த வீடியோ எடுக்காமே போயாச்சு. சரி, ஓகே, வாங்க இப்போ என்ன பண்ணால் போன வீக்கோட டாப் பர்ஃபார்மன்ஸ் டீமை பார்த்துருவோம். யார் டாப் பர்ஃபார்மன்ஸ் டீம் அப்படின்னு பார்த்தா குவார்டியல் வந்திருக்காப்புல. கோல் கீப்பர் இல்லை 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 ஐயா, முதல்ல யுனைடெட் கீப்பரை பற்றி பேசுங்க. க்ளீன் ஷீட் வச்சிருக்காப்புல, போனஸ் பாயிண்ட் வர 2 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. ஆமாம், அது போன மேட்சாக வந்திருக்காப்புல. எஸ்கியூஸ் மீ, ஃபுட்பால் பற்றி ஒன்றும் தெரியாது. நீ லிவர்பூல் தானே ஃபஸ்ட்டு இல்லைங்களா? இல்லை இல்லை, ஆர்சனல் நினைக்கிறேன். இப்போ ஆர்சனல் ஃபஸ்ட்டு, ஆல்வேஸ் செகண்ட். ஆர்சனல் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அப்போ சின்னியாக்கு இது போதுமே ஃபேப் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டு இருக்காப்புல, பேர் என்ன, மார்சலோ தான் பண்ணிட்டு இருக்காப்புல. சரி ஹனிபல், உங்கள் டீம் போனாட்டி பர்ஃபார்ம் பண்ணதை பற்றி நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, சொல்லுங்கள். ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து சென்னை லெமன்ஸை தான் பார்த்தோம். அதாவது அவர் பண்ணின சின்ன சின்ன வேலைகள் கூட எங்களுக்கு ரொம்ப லைக் வந்து கார்னர் அப்போ வந்து பாலை அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து தனியாக ரைஸ் ஆகி கலெக்ட் பண்ணது, ஹோல்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நல்ல என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஆண்ட்ரே ஒனானாவையும் ஆல்டே பைண்டரையும் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு லெமன்ஸோட கோல் கீப்பிங்கை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதனால் அது என்னன்னு தெரில, ஒன்னா அவங்க டீம் விட்டு அடுத்த டீம் போன உடனே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாப்புல. அது ஏன்னு தான் தெரியல. அந்த லீக் வாங்கலாம், அந்த டர்க்கிஷ் லீகில் போய் வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் சேவும் பண்ணியிருக்கிறான். அடுத்தது வந்து ஒரு ஈஸியான கோலையும் விட்டுருக்குறான். அவன் அப்படிதாங்க, அவன் இன்கன்சிஸ்டன்ட்டுங்க. அவங்க வந்துட்டு ரெகுலர் ஸ்டார்டராக வைக்கிறதுலாம் வந்துட்டு இங்கே முடியாத காரியம். லெமன்ஸுக்கும் முதல் மேட்ச்சு, போக போக தான் தெரியும். ஆமாம், அதுவும் சண்டர்லேண்ட் கூட அடுத்த மேட்ச்சு தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த மேட்ச்சு லிவர்பூலோட. என்ன நினைக்கிறீங்க, லிவர்பூலை வந்து இது என்னது ஹாட்ரிக்கு லாஸ் கொண்டு வருவாங்களா? பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனுங்க தான் தெரியுமே, சும்மா இருக்கிற சாலாவை வந்து எங்கள் அடி அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு சாலாவை ஃபார்மில் மாற்றி விட்டு வருவானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொனாட்டேவும் இன்ஜுரி. நேஷனல் மேட்ச் பார்க்குறப்போ காலை பிடிச்சிட்டு ஒரு நொண்டிட்டு போனான். அதுக்கப்புறம் ஸோ வாய்ப்புகள் வந்து யுனைடெடுக்கு இருக்குது, பட் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் புதுசாக வந்த குவார்டியல். புதுசாக வந்து சொல்ல முடியாது, ஃபுல்லாக ஆனது. 2 அசிஸ்ட் ப்ரொவைட் இது
அசிஸ்ட் ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரு அசிஸ்ட்டு க்ளீன் ஷீட்டு. ம். 12 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் செகண்ட் ஆர்சனல் வந்து டிம்பர் 11 பாயிண்ட்டு. பர்ன்ஸு 11 பாயிண்ட்டு. வேன் ஹிக்கி 11 பாயிண்ட்டு. அவன் கோல் ஒரு கோல் வேனேக்கா. ம் ஆமாம். ம். ஓகே. செமன்யோ ஒன்று, செமன்யா 2 கோலு, ஒரு 2 அசிஸ்ட். கோலு, ஒரு அசிஸ்ட்டு. டேனி மலனும் 2 கோலுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 கோலு. ம். 2 கோலு. குமேரஸ் ஒரு ஸ்க்ரீமர் அடிச்சான். ஆமாம். ம். குட்டூஸு 2 கோலுன்னு நினைக்கிறேன். ஒரு கோலு ஒரு அசிஸ்ட். ஒரு கோல் ஒரு அசிஸ்ட். ஓகே. போன வீக் தான் புது சதிக்கு வெளில போட்டேன். டெக்லான் ரைஸ் 11 பாயிண்ட்டு, ஒரு கோலு. செஸ்கோ வேற ஒரு கோல். செஸ்கோ ஃபைனலி பேக் டு அனதர் கோல், பேக் டு பேக் கோல். என்ன நினைக்கிறீங்க செஸ்கோ பற்றி? சரி, அவனும் 2 இயர்லி தாங்க. அதாவது ஓகே, ஒரு டீசென்ட் கேம். பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்ல முடியல. டீசெண்டாக ஆடணும். ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது போன வீக்கோட டீம் வீக்கோட தான். ஆனால் என்ன, நிறைய பேர் இன்ஜூரி ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில். ஆமாம், என்சோ ஃபெர்னாண்டஸ் வர இன்ஜரின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஃப்ரைடே தான் தெரியும். என்சோ ஃபெர்னாண்டஸ் வர டீமில் வச்சுருக்கேன். நிறைய பேர் பர்ன் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏன்னா இவனுங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இவனுங்களுக்கு வந்து ஓரளவு ஃபிக்சர்ஸ் ஈஸியாக இருக்குது. க்ளீன் ஷீட் வரோன்ற மாதிரி இவனுங்க வந்து டிஃபெண்டர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. நிக் போப்பை தான் வச்சுருக்கேன் கீப்பராக. ரைட்டு. சரி, ஓகே. வாங்க அப்படியே இப்போ நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது எங்கள் டீம், நான் எங்கே இருக்கிற மெம்பர்ஸோட டீமோட இது பார்த்துடலாம். ஆல்ரெடி என்னோட பார்த்தாச்சு, 74 பாயிண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே நெக்ஸ்ட்டு நம்ம ஹனிபல் 76 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. அது வைல்ட் கார்டு என்ன யூஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வைல்ட் கார்டு யூஸ் பண்ண வேண்டாம்னாங்க இருந்தேன். நான் சொல்லிட்டு தானே யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு அப்புறம் போப்பு கேப்ரியல் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரே டீமு. ஆனால் 1-2 சேஞ்சஸ்னால பாயிண்ட் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இவனுங்க கிறிஸ்டல் பேலஸ் வந்து சொதப்பி விட்டானுங்க. நான் வந்து கிறிஸ்டல் பேலஸ் மேலே நம்பிக்கை வைத்து இறக்கியிருந்தேன். ஆனால் எவர்டன் 2-1. அதுதான் பிரச்சனை. இப்போ கிறிஸ்டல் பேலஸ் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருந்தானுங்கன்னா சாலிடாக ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். ஆமாம், நல்ல பாயிண்ட்டே வந்திருக்கும் கிறிஸ்டல் பேலஸ். மட்டேட்டாவான இந்த தடவை மாற்ற மாட்டேன். மட்டேட்டாவை தான் வச்சுருப்பேன். ஏன்னா இன்டர்நேஷ்னலில் வேறு பேர் கோல் அடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்சில். அதனால் மட்டேட்டா உள்ளே இருக்கட்டும். மிச்சபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதே டீம் தான். மேபி என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்ப்பேன். மரஸ்கா என்ன சொல்கிறான்ட்டு. மரஸ்கா வந்து அவன் ஆடுவான்னு மின்ட்டை தூக்கி வெளியில் போட்டுட்டு என்சோ உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த இலிமன் இண்டாயை உள்ளே கொண்டு வருவேன். அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வச்சு பார்ப்போம். நல்ல பிக்கு தான். சரி, ஓகே. 76 பாயிண்ட்டு வைல்ட் கார்டு யூஸ் பண்ணி. சரி, நெக்ஸ்ட்டு யார்? நம்ம ஹெவன்லி ஆக்ஷா வந்து நல்ல பாயிண்ட் தான். அவர் வந்து திடீர்னு எழுந்து வர்றாரு கீழே. ஆனால் என்ன, எழுந்து வந்து விழுந்துட்டாப்ல. ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து. இன்எலிஜிபிள் டு ஃபேஸ் த பேரண்ட் கிளப். லோனில் வந்ததுனால சிட்டியோட ஆட முடியாது. அதனால் 26ஆம் தேதி தான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் பெஞ்ச் இல்லையே நம்மள்கிட்ட. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான். நம்மளால் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணியிருக்க? டோட்டலாக 6 யூஸ் பண்ணி கையில் 10 வச்சுருக்காப்புல. இன்னும் கை எத்தனை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது? அந்த செமன்யா வச்சுருக்காரான்னு பாருங்க. செமன்யா இருக்குது. அப்போ பேசாமல் ஃபார்வேர்டில் வந்து இந்த ஜோ பெட்ரோவை இல்லை இவன் பிரேசர் போட்டுட்டு நிக் வோல்டமோடாவை கொண்டு வரலாம். உள்ள அதுவும் கரெக்ட். அவன் கோல் ஸ்கோர் பண்ணுறான். ஆமாம், மேட்சுக்கு ப்ளஸ்ஸு கார்டன் வர பெனல்ட்டியில் இல்லை. அதனால் இவன் தான் எடுக்கிறான் பெனல்ட்டி. ஆமாம், சரி, கார்டன் இன்ஜரியில் இருக்கிறதுனால இவன் தான் பெனல்ட்டி எடுக்கிறான். அதனால் வோல்டமோடா உள்ளே கொண்டு வரலாம்.
அதுவும் கரெக்டு தான். ஏங்க உங்களுக்கு இவருக்கு ஒரு இது ஒத்து போதுங்க. இவரும் யுனைடெட் ஃபேன் பேஸ் தாங்க. அவர் வந்து என்னதான் பார்சிலோனா மெண்டலானா இருந்தாலும் இங்கேன்னு வர்றப்போ யுனைடெட் சப்போர்ட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. ரைட்டு. கோன்சாவையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இவர் டிஃபென்ஸில் வந்து யாரையாவது கொண்டு வரலாங்க. யாரை உள்ளே கொண்டு வரலான்னா இந்த டர்கோஸ்கி இல்லைன்னா வேற யார் இருக்காங்க இவர் டீமில், குயேஇ இல்லைன்னா ஒன்றும் இல்லை கேப்ரியலை கூட உள்ள கொண்டு வரலாம். ஆமாம், கேப்ரியல் கூட திருப்பி ஃபார்முக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். தலைவருக்கு மிட்டு தான் தூக்கி நிறுத்திடுச்சு. 18 12 10 10. பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் வீக்கில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரேன்னு சொன்னார், வரல, தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம மார்ஷல் வந்து போனாட்டி எந்த சேஞ்சஸும் பண்ணல, வீடியோ பார்த்துட்டு போய். ஓகே, டீசெண்டாக தான் பாயிண்ட்ஸ் வந்துருக்குது. எவ்வளோ பாயிண்ட்? 71 பாயிண்ட். 71 பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். நீக்கோ வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 7 3 7 பெஞ்ச் போஸ்ட் போட்டுருக்கலாம். ஆனால் நீக்கோ வில்லியம்ஸ் 0. ஏன்னா வந்து நியூகாசிலோட. ஆனால் வந்து செல்சி லிவர்பூலோட இப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்க. யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பேட்டிங் பொசிஷனை பற்றி? அந்த பேட்டிங் பொசிஷன் மட்டும் இல்லையே, ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்துட்டு ஆடுற பொசிஷன், ஸ்குவாட்டிங் பொசிஷன், எல்லா பொசிஷன்லேயும் தான் நிற்கிறாப்புல. தப்பு பண்ணானா தப்பு பண்ணான்னு ஒத்துக்குங்களா, ஏன்டா இப்படி முட்டு கொடுத்துருக்காந்துருக்கீங்க ஆல் பாய்ஸ். சரி, ஓகே. நம்ம ஆளுக்கு 71 பாயிண்ட் வந்திருக்கு. நம்ம ஆளுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் டீமில்? ஸ்பர்ஸுக்கு அடுத்த மேட்ச் யாரோட? ஸ்பர்ஸுக்கு வந்து டிபெண்ட் ஆன் ஸ்பர்ஸ் மாதிரி இருக்குது. மேபி இவர் வந்து புதுசாக வச்சிருக்கலாம். இந்த ரிச்சார்லிசனை மட்டும் மாற்றிட்டு வேறு யாராவது கொண்டு வரலாம். யாரை கொண்டு வருது? ரிச்சார்லிசனை மாற்றிட்டு பேங்க் எவ்வளோ வச்சிருக்காருன்னு பாருங்க. பேங்க்ல 2.8 இருக்கு. இவனோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. ரிச்சார்லிசனோட ப்ரைஸ் வந்து 6.8. 6. ஸோ 7 8 கிட்டத்தட்ட 9 இருக்கா? 9 இருக்குதுன்னா நீங்கள் ஃபார்வேர்டு மாற்றணுன்னா, ஃபார்வேர்டுனா என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டமாடோ தான். இல்லை மிட்டில் மாற்ற போகிறேன் அப்படின்னீங்கன்னா, மிட்டில் மாற்ற வேண்டிய தேவையில்லை. இவருக்கு வந்து கேக்போ இருக்கா, சாரு, குதூஸு, அதான் மாற்றினா ஃபார்வேர்டு தான் மாற்றணும். ஃபார்வேர்டு ப்ளஸ் ஃபார்வேர்டு பாருங்கள் யார் வந்து அந்த இதில் இருக்குமே, ஃபார்மில் யார் இருக்கான்னு பாருங்க. ஆல் பிளேயர்ஸ் ஃபார்வேர்டு டோட்டல் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பவனு, பெட்ரோபரோ, திக்கி, இப்போதான் எவனில்சனை கூட கொண்டு வரலாங்க. எவனில்சனை கூட நல்லா தான். ஆமாம், ஆனால் கோல் வரல. அதுதான் இல்லை, அவன் ட்ரை பண்ணுறான். நான் பார்க்குறேன், மேட்ச்சை பார்க்குறேன். அவனுக்கு பொண்ணு போஸ்ட்டில் அடிக்குது, இல்லைன்னா எப்படியாவது 5 போய் சேவ் பண்ணிடுறானுங்க. குறுக்க அவனாச்சும் வந்துக்கிட்டே இருக்கான். இல்லைனா அவர் செஸ்கோ கூட வாங்கலாங்க. செஸ்கோ வாங்கலாம், ஆனால் அவர் ஆர்சனல் ஃபேன் ஆச்சே. என்ன பண்ண போகிறான்னு பெஸ்ட்டு வால்டமாடா என்னை பொறுத்தவரை. அப்படி இல்லைனாலும் அவங்க கேக்கரஸ் போனாலும் போங்க, யார் வேணும்னா. கேக்கரஸும் போகலாம். கேக்கரஸ்க்கு வந்து பிக்சர் சிசி தானே இருக்குது. பிக்சர் சிசி தான், பார்க்கலாம். போன வாட்டி 2-3 இது ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாயிண்ட் பார்ப்போமா? பார்க்கல, நானும் பார்க்கல பெருசா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது உங்கள் டீமா? இது என் டீமு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்டேட்டர், நம்ம ஓபிட்டோட டீம் 68 பாயிண்ட். முதல் நாள் வந்து நான் முதல்ல இருக்கேன், 2வது இருக்கேன். கேம் வீக் 1 2ல் பேசிட்டு இப்போ எத்தனாவது இருக்காப்புல? 9th. அது 9th அப்பில் வந்திருக்காப்புல.
இதில் வேற வந்து நீக்கோ வில்லியம் நான் பேசாமல் குக்கரெல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பேன், நீக்கோ வில்லியம்ஸ் ஏன் உள்ளே எடுத்தீங்கன்னு சண்டை வேற. பிக்சர்ஸ் பார்க்கும்போது நாங்கள் என்ன லிவர்பூல் இப்படி அடி வாங்குவாங்க, நாங்கள் என்ன கனவா கண்டா அப்படிங்கிற. ஃபுட்டு ப்ளஸ் வேற இவர் வந்து டீம் மிட்டு எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் வச்சிருக்காப்புல? டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 5. டோட்டல் 5 யூஸ் பண்ணியிருக்காரா, அது இருக்கான்னு தெரில, இது யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆமாம், 5 இது யூஸ் பண்ணியிருக்காரு. 1 2 3 அப்போ 5. இது எத்தனை கேம் வீக்கு இது இருங்க இப்போ 6 7 7 8வது கேம் வீக். 8வது கேம் இருக்கு. வீக். அப்போ அவர்கிட்ட 3 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 3 இருக்கு, 3 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. ஸோ 3 ட்ரான்ஸ்ஃபர் வச்சு அழகாக எவனையாவது மாற்றி விட்லாம். இப்போ பேங்க்கில் ஆனால் நம்ம அவர்கிட்ட கேஷ் சஜஷன் இல்லை, பேங்க்கில் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இவர் டிஃபென்ஸு பார்த்தீங்கன்னா கேப்ரியலு, அதுக்கப்புறம் வேண்டவீனு, அதுக்கப்புறம் குக்குரையா 3 பேரையுமே வச்சுக்கலாம், மாற்ற வேண்டாம். மிட்டு வந்து கேக்போ, இலிமெண்டாயே, செமன், இந்த 3 பேரை வச்சுட்டு இன்னொரு மிட்டாக வந்து இப்போ நான் தூக்கிடலாம். கெய்சைடோ இல்லைன்னா என்சோ கொண்டு வரலாங்க. ஏன்னா இப்போ என்சோ வந்து நம்பர் 10 தான் ஆடிட்டுருக்கான். என்சோ வந்து டீப்பாக ஆடல. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ரெயின்டர் தூக்கிட்டு என்சோவை கொண்டு வந்துட்டு ஆனால் ஃபார்வேர்டில் அப்படின்னா ரெயின்டேஸ் வந்து 5.8 இருங்க, இவன் ஒன்று பார்ப்போமா. என்சோவும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான். என்சோ ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனில் பார்க்குறேன். என்சோ கூடன்னு நினைக்கிறேன். என்சோ நான் வச்சுருக்கேன், ஒரே நிமிஷம் இருக்கேன் பார்க்குறேன். ஃபேண்டசி மைட்டி என்சோ 6.7 6.7 5.2 ப்ளஸ்ஸு ஓகே 8, அங்கே 8 இருக்குது, இங்கே வந்து எவ்வளோ 5.8. அப்போ வந்துடும். கரெக்டாக 16 பேங்க்கை தொடச்சி 16 ஒரு இல்லை 8 8 16 தானே வரும். 6.6 தானே வரும். 6.6. அப்போ வந்து யார் தூக்கலாம்? டோக்கு எவ்வளோ? டோக்கு தூக்க முடியாது, டோக்கு நல்ல இதில் இருக்காங்க, ஆனால் ஆட தான் வைக்க முடியாது. 6.6 டோக்கு. இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எவனையாவது ஜோப்படுறதுக்கு இல்லை தான். ஆனால் ஃபிக்சர்ஸ் வந்து 2 ஃபிக்சர்ஸும் ஈஸியாக அவனுக்கு ஜோப்படுறது தூக்கி போட முடியாது. அவங்க 2 அப்போ உட்டதிக்கு வெளில போடுதுங்க. உட்டதிக்கு வெளியில் போட்டுட்டு உட்டதிக்கு வெளில போட்டு வேறு ஏதாவது வந்து ரேட் அதிகம்னு நினைக்கிறேன், 7.3 எடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட்டு ஸ்ட்ரைக்கரை வாங்கி வச்சுட்டு இங்கே வந்து அந்த காசை வந்து என்ன சொல்ல போட வேண்டியது. ஏதாச்சும் லீட்ஸு இல்லை பர்ன்லி சண்டர்லேண்ட்லேருந்து யாராச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வாங்க, உட்டை தூக்கிட்டு 2 ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி ஒழுங்காக மிட்டை சரி பண்ணுங்க. இது ஒருத்தர் நானே அவனை தூக்கி போட்டுட்டு சண்டர்லேண்டில் அந்த காசை வச்சுட்டு மிட்டில் யாரையாவது என்சோ மாற்றுங்க. அதுதான் எங்கள் சஜஷன். சரி, ஓகே. எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட தான் வந்து கேட்பீங்க, மட்டும் இருப்பீங்க, நாங்கள் அங்கே சொல்லிக்கிறோம். தானே எதுவுமே பார்க்க மாட்டேன், வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்பேன், சொல்கிறோம் அங்கே. அடுத்த நம்ம லோனல்ஃப் போன மேட்ச் கொஞ்சம் சரிஞ்சிடுச்சு நம்ம ஆளுக்கு. அது பார்த்தீங்களா, இவரே ஒரு செல்சி ஃபேன், நம்பி இவரே வெளில எடுத்து வச்சிட்டாரு கேஸோட. பார்த்தா 10 பாயிண்ட்டு. வாட் ப்ரோ, ரொம்ப ராங் ப்ரோ அதெல்லாம் அப்படிங்கிறேன். லோனல் ப்ரோ இல்லை, அத்தனைக்கும் ஒரு என்சோ உள்ள வச்சிருக்காரு பாருங்க. ஈஸோட கோல் ஸ்கோர் பண்ண மாட்டான், என்சோ பண்ணுவான்ட்டு என்சோ வச்சுருந்தா மாறிடுச்சு. ஆனால் அந்த ஆண்டனி வந்து போன கேம் வீக்கே சொல்லியிருந்தோம் நல்லா பெர்ஃபார்ம் வரிசையாக பாயிண்ட்டு. பார்த்தா போன மேட்ச் நிக்கிட்டு போயிடுச்சு. அதாவது நான் ஆண்டனியை கூட உள்ள வைப்பேன், கைஸ் கூட உள்ள வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல மனுஷன். திருப்பி பவுன்ஸ் இசிதோரையும் வச்சிருக்காப்புல, இசிதோரும் ஆடலை. இசிதோர் பர்ஃபார்ம் பண்ணல, என்ன பண்ணுறது. ஓகே, அடுத்த மேட்ச் ராயா எவ்வளோ 10 பாயிண்டா? 6 பாயிண்ட் க்ளீன் ஷீட் மட்டும் தான். பெரிய டிஃபென்ஸு இதுவே இவனை தான் நல்ல வால் மாதிரி இருக்காங்க ஆர்சனல். இது உள்ள பாலே வரல, சேவ்ஸே கம்மி தான் நினைக்கிறேன் ராயாக்கு. இவங்களுக்கும் பெருசாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து தேவைப்படாது, அதே டீம் வச்சு ஆடலாம்.
இவன் தானே அந்த போர்ச்சுகலுக்கு அகேன்ஸ்டாக இந்த டீமோட ஆடினது. அந்த டீம் பேர் என்ன? ஹெண்டர்சன் வந்து இங்கிலாந்து தானே? இங்கிலாந்து ஆடினாங்க. ஹெண்டர்சன் இங்கிலாந்து தானே அடின்னு நினைக்கிறேன். இருங்க, அது போர்ச்சுகலோட ஒரு போர்ச்சுகலோட சேவ் பண்ணானே ரொனால்டோவோட. ஆமாம், இதை வந்து சேவ் பண்ணது வந்து ஹெண்டர்சன் கிடையாது. அது அது யாரு தெரியுமா? இவன் கெலகர், அயர்லாந்து. கெலகர் செம்மையாக இது பண்ணாங்க, தடுத்துட்டு இருந்தான் ஆக்சுவலாக கெலகர் வந்து கடைசியாக 3 ஃப்ரான்ஸோட வந்து எம்பாப்பேயோட இதை சேவ் பண்ணியிருக்கான், பெனல்ட்டியை. அடுத்து வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட யுனைட்டடோட சண்டர்லாண்டு கீப்பராக. சண்டர்லாண்டுன்ற பாருங்க, அது என்ன டீம் இருந்து போச்சு. கெலகர் 2 டீம் வந்து இயரில். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொனால்டோவோட 3 பெனல்ட்டி, 6 மார்க் பெனல்ட்டி சேவ் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, இவனையும் ஒரு இதில் பார்க்கலாம். 4.5 தான். சரி, ஓகே. நம்ம ஆளுக்கு எதுவும் தேவையில்லை, அவரே ரெடி பண்ணி வைப்பில். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என் தலைவன் 2 கோல் அடிச்சிருக்கான் இன்டர்நேஷ்னலில் ஹங்கேரியோட. யார்? மெட்டேட்டாவா? இல்லை ரொனால்டோ. ஆமாம், லைவ் ஆஃப் டைம் போயிருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஷின்யா ஏசிடிசி. நம்ம ஆள் தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா, நான் அதே டீம் தான்டா வச்சு ஆடுவேன். ஏசிடிசிக்கு வந்து இப்போ இவனை தூக்கி உள்ள வச்சுருந்துருக்கலாம். யார்? கிளைவர்ட்டு 7 பாயிண்ட். நம்ம ஆள் தான் என்ன பண்ணுறது. ஏசிடிசி வந்து எப்படியும் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிடும். ஆமாம், இந்த இது செத்து போயிடுச்சு. ஆனால் என்ன, என்னால் பாயிண்ட் வந்துட்டுருக்கு. அடுத்த இதுக்கெலாம் தாங்காது. சரி, நம்ம இவருக்கு என்னாச்சு? ஃபேட் ஃபுட்டுக்கா? இருங்க, ஃபேட் ஃபுட்டு முடிச்சுட்டு போவோம். ஃபேட் ஃபுட்டுக்கு 76 பாயிண்ட்டு. பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த மிட்டு தான் தூக்கி விட்ருக்கு. கடைசி யாரை வச்சிருக்காரு? எம்போமா ஃபெர்னாண்டஸ் 3 பாயிண்ட். ஃபெர்னாண்டஸு குக்குரையா உள்ள வச்சுருந்துருக்கலாம். குக்குரே இல்லைங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, லிவர்பூல் அகேன்ஸ்ட் செல்சிங்கிறதுனால எப்படி இருந்தாலும் க்ளீன் ஷீட் வராது, ரொம்ப திணறுவாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மேட்சுக்கு ஹேப்பனுங்கிற மாதிரி ஒரு கிராஸை போட்டு ஒரு நல்ல இது கரெக்டாக எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு கோலு. என்ன பண்ணுறது, இவருக்கும் பெருசாக தேவைப்படாது. இது பேர் என்ன, குதூசு செமன்யா கேசடோ ரைண்டர். மேபி அந்த ஃபாஸ்டர் தலையை வீசிட்டு வேறு யாராவது. மேபி ஃபெர்னாண்டஸுக்கு வந்து லிவர்பூலோட. ஆனால் சரி, நான் என்ன சொல்கிறேன், ஃபாஸ்டர் வேணால் வெளில எடுத்துகிட்டு குக்குரேல வேணால் உள்ள கொண்டு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தேவைப்படுறது ஒரு கோல் கீப்பர், மெயினான ஒரு கோல் கீப்பர் வேணும். செல்ஸை மாற்றிட்டு மேபி நியூ காஸ்டல் கோல் கீப்பரையோ இல்லை வந்து ஆர்சனல் கோல் கீப்பரை கொண்டு வந்தால் இல்லை, இவரை கூட கொண்டு வரலாம். எக்ஸ்ட்ரா கேஷ் போகிற மாதிரி இருந்தால் யார், நம்ம சிட்டி டுப்ராக். ஆமாம், டோனரமா கூட உள்ள கொண்டு வரலாம். டோனரமா ராயா 2 பேர் வந்து சாலிட் ட்ரான்ஸ்ஃபர். ஆமாம், கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். அப்படி இல்லை, கம்மியாக பண்ணாலும் விக்காரையோ கூட கொண்டு வரலாம். சரி, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜாய் பாய் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார். 56 பாயிண்ட்லேருந்து 56 பாயிண்ட் இந்த வாட்டி. டீசன்ட் பாயிண்ட். ஆனால் செனசியை வந்து நம்பி வச்சிருந்தாரு. செனசி சமாதி கட்டி விட்டாப்புல நினைக்கிறேன். செனசி சமாதி கொடுக்கல, சாலா தான் சமாதி சாலாத்திக்கு. அதான் நான் எஃபிஎல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சாலாவை தான் போட்டு வித்துருன்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டும் சாலாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான், ஃபார்ம் இவ்வளோ நாளுக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக யுனைடெட் அடிக்கிறான் பாரு, 2 கோல் அடிக்கும். இல்லை, வாய்ப்பு இல்லை. யுனைடெட் வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன, சாலா மெயினாக இது பண்ண வரான்னு தெரியல. பார்க்கலாம் எப்போ பவுன்ஸ் பேக் ஆவாருன்னு தெரியல. இவரோட டீமுக்கு கிரேலிஷு என்சோ அடைக்கலாம். கிரேலிஷ் வெளில போடுறேன். இப்போ இவரும் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி தான் ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் பெஞ்சில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் எவ்வளோ கேஷ் வச்சுருக்காப்பா கையில்? 0.3 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சாலா தூக்கி வெளில போட்டுட்டு வேறு அவனாச்சும் கொண்டு வரலாம். ஆனால் இப்போ ரொம்ப சிக்கட்டான நான் வெளில மாட்டிக்கிட்டேன் பிளேயரே. ஏன்னா இப்போ கிரேலிஷ் ஆட மாட்டான். கிரேலிஷ் ஆடாததுனால இப்போ அங்கே ஒரு சப்ஸ்டியூட் வேணும் கண்டிப்பாக.
அப்போ இப்போ அப்போ சாலாவத்துக்கு வெளில போட முடியாது. சாலா வெளில போட முடியாது. ஆண்டர்சன் தான் மாற்றுற ஆண்டர்சன் மாதிரி இருந்துச்சு. செல்சியோட மேட்ச்சு 5.4 ஆண்டர்சனு கையில் எவ்வளோ வச்சுருக்காப்புல, 5.8 வச்சுருக்காப்புல. 5.8க்கு மிட் யாருன்னு பார்ப்போமா? 5.8க்கு இப்போ அவனைய 5.6 பார்த்தா குட்மன்சன்னு. மிட்டு 5.6க்கு இஸ்மாயில சார் இருப்பானா? இஸ்மாயில் சார் இல்லை. 5.8க்கு இவன் வேணால் கொண்டு வரலாம். கெலைகர் கைசோட வேணால் கொண்டு வரலாம். 5.8 தான். இப்போ ஆனால் என்ன இன்னொரு கேள்வி, 2 பிளேயர் தான் வச்சுருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு கைசோட தான் இதில் நான் ஒரு நல்ல பிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மேசன் மவுண்ட் கொண்டு வாங்க. ஏன்னா மவுண்ட்டு 5.9. ஆமாம். ஜூபி மிண்டி சண்டே போகலாம். மேட்ச்சு கைசேடோ 5.5 தான். ஜேம்ஸ் ஆண்டனி 5.7. கிராவன் மேட்ச்சு சூசுக்கு ஜூபி மண்டி கொண்டு. ஆனால் ஜூபி மண்டி அவனுங்க வந்து சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறானுங்க பைத்தியக்காரனுங்க. அதுதான் அவனை ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. வேற யாரு 3.8ல பெருசாக பிளேயரு இல்லை. பிளேயர்ஸ் இல்லை. நீங்கள் ஜூபி இவனை தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். கிராவன் பேட்ச் ஆனால் கொண்டு வரலாம். ஆனால் லிவர்பூலு கிரனிட் சாக்கா ஆனால் கொண்டு வரலாம். சென்ட்ரல்லேண்டு உல்ஸோட மேட்ச்சு பார்த்து இவங்க இருக்கானே, டூஸ்பிரி ஹாலில் இருக்கானே. ஆமாம், ஆனால் கெரன் டியூஸ்பெரி ஹால் கொண்டு வரலாம். ஆனால் சிட்டியோட மேட்ச் இல்லை. சிட்டியோட ஆனால் டியூஸ்பெரி ஹாலும் பெருசாக எப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு மேட்ச் தாங்க ஆடி இருக்கான். 12 பாயிண்ட்டு. கார்னரா அவனையும் கொண்டு வரலாம். அதனால் டானி மலனை கொண்டு வரலாங்க. டானி மலன் வந்து போன மேட்ச்சில் தான் 2 கோல் அடிச்சிருக்கு. ஆமாம். ஆனால் இவனுங்க அடுத்த மேட்ச் ஆட வைப்பானுங்களா? அடுத்த மேட்ச் அதே ஃபார்ம் போனான்னு தெரில. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து டோட்டனம்மோட சிட்டி பிக்சர் ஸ்டஃப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு கைசோடவே உள்ளே கொண்டு வாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து சாலா ஹாலாண்டையும் ஒரே டீமில் வச்சு இப்படி மாட்டிக்கிட்டீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ட்ரான்ஸ்ஃபர் ஹோல்ட் பண்ணாலும் இந்த வீக் அடிவாங்க பாயிண்ட்டு. ஆமாம், இல்லைனா பேசாமல் வைல்டு கார்டை எதாவது யூஸ் பண்ணிட வேண்டியதான். வைல்டு கார்டு இல்லை ஃப்ரீ ஹிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு வைல்டு கார்டை இந்த வாட்டி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். போன வாட்டி மாதிரி 10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வைல்டு கார்டு யூஸ் பண்ணோம்னா என்னோடய டீமை பார்த்து அப்படி நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லா ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பர்ட்டும் என் டீமில் இருந்து ஒரு பிளேயர் இல்லைனா 2 பிளேயர் சேஞ்ச் ஆகிற மிச்சப்படி எல்லாரும் அதே டீமை தான் வச்சுருக்கேன். சரி, ஓகே. எல்லாரோட டீமை பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன். வேறு யாராச்சும் விட்டுட்டோமா? வேறு யாரையும் விடலை. சரி, ஓகே. சரி, ஓகே. இதுவரை நம்ம எல்லாரோட டீமையும் பார்த்தாச்சு. பாருங்கள், மோஸ்ட் நம்பர் ஆஃப் இது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவுட் வந்து சாலா இருக்கான்னு பார்ப்போமா? கரெக்டு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் அவுட் வந்து சாலா தான். சாலோ, பெட்ரோ, கிரேலிஷு, கியோகரஸு, வேறு யாரெல்லாம் பாருங்க. விக்காலிசனு, வுட்டு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், எக்கிட்டேக்கு, லிவர்மெண்டோ, பெக்கர் போனவனே எல்லாரும் மாற்றிட்டானுங்க. ஆலிசன் பெக்கர் இன்ஜரியில் போனவனே மொத்தமாக எல்லாரும் மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. வாட்கின்ஸு, எம்புமோ, பால்மரே இப்போ தான் பாதி பேர் மாற்றிட்டு இருக்காங்களா? அருமை. அப்புறம் இசாக்கு, என்சோ, செல்ஸு, கேக்போ, மெட்டேட்டா, இது மாதிரி டாப்பில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் பாருங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் இருங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் செமன்யோ பாதி பேர் இப்போ தான் கொண்டு வராங்க. செமன்யோ, ஹாலண்டு, வால்ட்ரமோடா, கேசேடோ, டிம்பரு, குட்டூஸ், கேப்ரியல், சாக்கா, செனசி, என்சோ. வைல்டு கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்து வரிசையாக எடுத்துருங்க. கரெக்டாக இருக்குது டீம். சரி, ஓகே. என்னடா அது, நீங்கள் உன் டீமை இப்போ ரெடி பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டீமுக்கு நான் வைல்டு கார்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வீடியோவை நாங்கள் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி மணி வந்து 1:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்கி நாளைக்கு ஆரம்பிக்கணும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி.
ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே கடையை சத்துட்டு கிளம்புறோம். டைம் ஆகிட்டு அதன காரணத்தினால் ஒயில் கார்டு வீடியோ வந்து நாளைக்கு சின்ன வீடியோவை உங்களுக்கு தனியாக போட்டு அனுப்பிச்சிடுறோம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நாளைக்கு தான் வரும். அந்த வீடியோ வந்து அதுக்கு அடுத்த நாள் வரும். ஆமாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அசாசின், அப்புறம் ஹனிபல். ஓகே, பை நான் பை. உங்கள் அனிமல். பை.